எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டிலையே தயாரிக்கிறோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. மறுபடியும் வேணுங்கிறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோங்க. எப்பொழுதும் உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. வெல்கம் டு சரசு சமையல். மறுபடியும் சரவணாஸ். ஆமாங்க, என்னோடய ஃப்ரெண்டு ரமணிங்கிறவங்களோட அவங்களுக்கு பர்ச்சேஸ்க்காக அப்படியே எனக்கும் 1-2 திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. சரவணாஸ்க்கு போனேங்க. அப்போ தான் வந்து அவர், அம்மா நல்ல வேலை நானே கூப்பிடணும்னு நினச்சேன், நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த வானொலி எல்லாமே புதுசாக இப்போ வந்திருக்கு வெங்கலத்தில், நீங்கள் வந்து இதை அறிமுகப்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எனக்கும் கொஞ்சம் அவசரம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ நான் எடுத்து கொடுத்து தான் நான் கிளம்புனேங்க. அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் காட்டிகிட்ருக்கேங்க. வானொலி எல்லாமே பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1350 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாக அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்துச்சுங்க. 1500 இருந்துச்சு, 700 இருந்துச்சு, 2000 இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது சரி உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை, இது வந்து பித்தளையிலே உள்ளே வந்து டிசைன் போட்டதுங்க. இது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல வெயிட் இருந்துச்சுங்க. நம்ம என்ன ஃப்ரை பண்ணாலுமே இது வந்து அடி பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க. இதுலேயே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பேன் டைப்லேயுமே இதுலேயுமே வச்சுருந்தாங்க. அதுவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியே பார்க்கும்போதே ஒரே ஜொலிப்பாக இருந்துச்சுங்க. இது நான் இப்போ கையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் வெங்கலம், உள்ளே பார்த்திங்கன்னா ஈயம் பூசி இருந்துச்சு. ஈயம் பூசி இருக்கிறதுனால நம்ம வந்து தாராளமாக சமைக்கலாங்க இதில். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இங்கே இருந்துச்சு. அப்புறம் குட்டி டிஷ்ஷெல்லாம் வந்து இந்த தடவை புதுசாக இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து காட்டினார். நல்ல வெயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த அலுமினியம் பூசினதும் உள்ளே ஈயம் பூசினதும் இந்த வானொலி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதிலே வந்து சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சுங்க. அந்த ஃப்ரை பேன்லேயும் வந்து சைஸ் வாரியாக இருந்துச்சுங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க. அப்புறம் இந்த பணியாரக்கல் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே காட்டியிருக்கேங்க. நல்ல வெயிட்டு, அதுவும் வெங்கலத்தில் தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதுவுமே நல்லா வருது அப்படின்னு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்புறம் நான் அயன் கடாய் பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருந்தேங்க லாஸ்ட் வீடியோவில், சரவணாஸ் கிச்சன் வேஸ் வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து தோசைக்கல் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து காட்டினாருங்க. தோசைக்கல்லாம் வந்து நம்ம கழுவிட்டால் திருப்பி வந்து துரு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வந்து இரும்புனாவே அதோட குணம் அப்படி தாங்க, துரு பிடிக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ எண்ணெய் தடவி வச்சுட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் வந்து துரு பிடிக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னாருங்க. அப்புறமா வந்து இதுலேயே வந்து இரும்பு கரண்டி இதெல்லாமே வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது அயனில் யூஸ் பண்ணும்போது அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், அதனால் நம்ம இரும்பில் யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. இப்போ அதை பற்றி நம்மக்கிட்ட சரவணாஸ் கிச்சன் வேஸ் அவரோட சரவணன் மிஸ்ஸஸே இதை பற்றி வந்து தெளிவாக நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி சரவணா கிச்சன் வேஸ்க்கு எனக்காக வாங்குறதுக்கு தாங்க வந்தேன். இப்போ இந்த தோசைக்கல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அயன் கடாய் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுலேயுமே வந்து துரு எப்படி இருந்தாலும் நம்ம கழுவினா வரும் அப்படிங்கிறனால கடையிலே வந்து எண்ணெய் தடவி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைடுலாம் வந்து கட்டிங் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, கையெல்லாம் கிழிச்சு விடாத அளவுக்கு திக்னஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி கிழிச்சு விடாது, பிசுலாம் இருக்காது, நல்லா கரெக்டா கட்டிங் பண்ணி இது. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தாளிப்பு கரண்டி பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது மெட்டீரியல் எடுத்தாங்கன்னா அடிஷனலா இது ஒண்ணு கண்டிப்பா எடுத்துறாங்க. நல்லா வெயிட்டா இருக்கு. நீங்க எடுத்து காமிச்சீங்க இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுல இருந்து கரெக்டா மார்க் பண்ணி கூட எங்க கிட்ட காட்டுறாங்க. அம்மா கையில வச்சிருக்கிறதே வேணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா அப்படி கேக்குறாங்க. நீங்க சொல்றதுனால அதே மாதிரி நான் ஸ்டாக் வந்து 200 ரூபாய் ரெடியா வச்சுட்டே தாங்க இருக்கேன். ரீட்டைல் கஸ்டமரும் வராங்க, இதுவும் வராங்க, எல்லாம் உங்க வீடியோ பார்த்துட்டு வரவங்க தான் நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. இல்ல நானே இப்ப இந்த இரும்பு கரண்டி, ஏன்னா நமக்கு வந்து அயன்ல தாளிக்கிறது நல்லது இல்லைங்களா, அதனால நானும் இப்போ வந்து இந்த இரும்பு கரண்டி ஒண்ணு வாங்கிட்டு போறேன். எனக்கு ஒண்ணு இப்ப வாங்கிக்கலாம், பில்ல சேர்த்துருங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வெங்கல கடாய் இருக்கு. நீங்க அவசரமா வந்தாலும் பரவாயில்லைங்கம்மா, எங்களுக்கு இந்த வெங்கல கடாய் மட்டும் நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு அப்படின்னு அவங்க கேட்டதுனால நான் வந்து இப்ப டக்குன்னு இதை மட்டும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேங்க. பாருங்க, இந்த ஓரத்துல இந்த வடும்பெல்லாம் கூட வந்து கிழிக்காத அளவுக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா இதா இருக்கு. இந்த திக்னஸும் அதிகமா நல்லா இருக்கு. இதுல என்ன பண்ணாலும் ஒட்டவே ஒட்டாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் இருக்கு. நம்ம அப்படிங்கிற மாதிரி அந்த குத்து விளக்குல நகாஸ் மாடல் இருக்கிற மாதிரி காதுக்கு அந்த நகாஸ் மாடல் போட்டு நம்ம வந்து என்ன வதக்கினாலும் இதுக்கு வந்து நீங்க ஒரு அழகான மூடி போட்டு டைனிங் டேபிள்ல அப்படியே வச்சுட்டீங்கன்னா கூட இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா லுக்கா இருக்குங்க. நான் இதுல வந்து என்ன ஊத்துனா
ரொம்ப காஞ்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்ல சூடு ஏறிடுச்சுன்னா டக்குன்னு சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானேப்பா? ஆமாங்க. அது என்ன திக்னஸ் இருக்கும்போது அடி பிடிக்காது உங்களுக்கு சீக்கிரம். அதே மாதிரி இந்த சொரசொரன்னு வராதுங்க. வராது. வெங்கலத்துல சமைக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லையா? ரொம்ப நல்லது. காப்பர் சிங்க் ரெண்டும் இருக்கு, சத்து சேர்றதுனால நல்லா இருக்குங்க இது ரொம்ப. இப்ப நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப வெங்கல கும்பா பார்த்தேன், வெங்கல பொங்கப்பானை பார்த்தேன், வெங்கலத்துல நிறைய பொருட்கள் நான் பார்த்தேன். வெங்கலத்துல வந்து நீங்க அஞ்சரைப்பட்டி கூட பித்தளையில வச்சிருந்தீங்க. இதுவும் வந்து இந்த ஃப்ரை பேன் இது எல்லாமே வெங்கலம் தான். இப்ப இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டிங்க? இப்ப இதுல பாத்தீங்கன்னா வெங்கல பொங்கப்பானையில பாத்தீங்கன்னா வந்து பொங்கல் சாப்பாடு மட்டும் இது மட்டும் தான் பண்ண முடியும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறது, ஃப்ரை பண்றது எதா இருந்தாலும் இதுல பண்ணிக்கலாங்க. ஒட்டாம வரும், பொரிக்கிறதும் பண்ணலாம். ஒட்டாம வரும்னா வெயிட் அந்த அளவுக்கு இருக்கிறதா உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா ஃப்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி இதுல வந்து அந்த காப்பர் சிங்க் அந்த இது நமக்கு எதுன்னா அசிடிட்டி இருக்காது, அந்த ஒவ்வாமை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சமையல் டேஸ்டும் அவ்வளவு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம முறித்தட்டு இருக்குல்லங்க, அதுல சாப்பிட்டா நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இதுல பண்ணி சமைக்கிறப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இதுல சமைச்சீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு கூடும். இப்படியே சொல்லி சொல்லி நான் வர்றப்ப எல்லாம் என்னை ஒண்ணு வாங்க வச்சிருக்காங்க. இதுல சமைச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அது கூட. அதே மாதிரி தட்டுல போட்டு சாப்பிடும்போது இன்னும் நமக்கு பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும். அதுல சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னாங்க வைஷ்ணவி. நான் வந்து அவரை சரவணன் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவங்க வைஷ்ணவி வந்திருக்காங்க, அவங்க மிஸ்ஸஸ் தான் இவங்க. கண்டிப்பா இதை மட்டும் நீங்க சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல இருக்கும் பாருங்க, நகாஸ் அந்த டிசைன் எல்லாம் பார்த்து நல்லா லுக்காவும் இருக்கும், நல்லா ஹெவியாவும் இருக்குங்க. ஹேண்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துருப்பாங்க. நம்ம வறுக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது இதுல வந்து ஒட்டாம வரும், அடி பிடிக்காம இருக்கும். ஆமாங்க, வெயிட் அந்த அளவுக்கு இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், டேஸ்டும் உங்களுக்கு கூடும். நம்ம கிச்சன்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கும் போது அப்படியே ஒரு நல்ல ரிச் லுக் கிடைக்கும். நம்ம கார்ல போனாலும் அப்படி, ஆடி கார் போனா அது ஒரு லுக்கு, இந்த மாதிரி போனா அது ஒரு லுக்கு. அதே மாதிரி சாரியும் அப்படிதாங்க, பட்டு சாரி கட்டிட்டு போனா அது ஒரு லுக்கு, நார்மல் பூனம் இந்த மாதிரி கட்டிட்டு போனா அது ஒரு லுக்கு வருங்க. அதே மாதிரி தாங்க இதுவும் மண் பாத்திரம் அந்த மாதிரி வைக்கிறது அது ஒரு லுக்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இன்னும் கிராண்ட் லுக்கா தெரியுங்க. இது அதான் பாக்குறேன். டைனிங் டேபிள் அப்படியே கொண்டு போய் வச்சு நீங்க சர்வ் பண்றதுக்கு வச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும். எங்க வாங்கினாலும் கேட்பாங்க. நல்லா இருக்குங்க, பாக்கும் போதே ஒரு ரொம்ப கிராண்டா தெரியுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இதோட இதெல்லாமே சொன்னாங்க. நீங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு எப்பயும் போல நான் உங்களுக்கு சரவணா கிச்சன் வேர்ஸ் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க. நீங்க வேணுங்கிறவங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை பொறுமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சரி, நான் கிளம்பட்டுங்களா? இல்லைங்க, ஒரே நிமிஷங்க. அம்மா ஒவ்வொரு டைம் மெட்டீரியல் எடுக்க வருவாங்க, வந்து அவங்க மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க இதை போட்டா நல்லா இருக்குங்கம்மா போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாழ்பாய் அந்த பவாரி போட்டாங்க. அது போட்டப்ப செம டிமாண்டுங்க எல்லா இடத்துக்குமே. எங்க ரீட்டைல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட எங்க கடையை பத்தி தெரியலீங்க. நாங்க யூடியூப் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தான் கடை வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு அம்மாவோட ஃபேன்ஸ் வந்து வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட எங்களை பத்தி தெரியல, அம்மா வந்து ரீச் ஆயிருக்குங்க. அது நல்லா போச்சுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜேவிஎல் வந்து ஸ்கொயர் ஓவல் இப்படி டிஃப்ரெண்டா இருந்ததுங்க, அதுவும் காமிச்சாங்க. எடுத்து இதுதான் காமிச்சாங்க, கரெக்டா அதே மார்க் பண்ணி இதேதான் வேணும் சொல்லுவாரு. நீங்க எதை கையில தொட்டாலும் அப்படியே பறந்துருது அப்படின்னு. அடுத்து இரும்பு சட்டி தொட்டீங்க, அதுக்கு ஒரு கவுண்டரே ஓபன் பண்ணி வச்சுங்க. அதுவும் அந்த தாளிப்பு கரண்டினா 300-400 ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு அடிஷனலா ஒண்ணு வாங்கிக்கிறாங்க. வெத்தலைப்பா கடைசியா சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு அடிஷனலா ஒண்ணு வாங்கிக்கிறாங்க தாளிப்பு கரண்டி. அந்த மாதிரி இப்ப அடுத்தது இப்ப வெங்கலம் பாத்தீங்கன்னா இதை எடுத்திருக்கிறீங்க நீங்க கையில, இதுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும், ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு வரும் என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியும். நீங்க ஒவ்வொரு டைமும் மெட்டீரியல் எடுக்க வரும்போது எங்களுக்கும் கொஞ்சம் ரீச் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இல்லைங்கம்மா, நீங்க உங்களோட பர்ச்சேஸ்க்கு வரும்போது எங்களுக்கும் சேர்த்து நீங்க வெளியே விளம்பரம் பண்ணி தரீங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்திருக்கும் போது வெங்காயத்தோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு காமிச்சோம். அதே மாதிரி இப்ப அம்மா அதை கையில வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இன்னும் என்ன ரெஸ்பான்ஸ் வருது, எவ்வளவு டிமாண்ட் ஆக போகுதுங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியலைங்க. நீங்கள் வந்து கை தொட்டாலே அது வந்து எங்களுக்கு நல்லா போகும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசில் வருதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் சரவணா கிச்சன் வேர்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நிறைய வெளியூரில் இருந்து எல்லாமே சரவணா கிச்சன் வேர்ஸ்க்கு வரீங்க, ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறமா இன்னொரு விஷயங்க, ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மெட்டீரியலை பற்றியும் அவர் வந்து தனித்தனியாக சொல்லியிருக்காரு. இந்த வானொலி இன்றைக்கி நான் கொடுத்தது எல்லாம் கூட அவர் தனி வீடியோவாக கொடுத்துருக்காரு. அந்த லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேங்க, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.
ஃபுல் டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்ப வேண்டி இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும்தாங்க இன்றைக்கி எல்லாத்தையுமே எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரங்கள்ங்க. இதெல்லாம் என்னால் தனியாக எடுக்க முடியல, அதனால் உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இதை மட்டும் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த வெங்கல கடாயை பற்றி தான் அதிகமாக உங்ககிட்ட காட்டியிருக்கேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.